வணக்கம். பிகேயின் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. சென்னை திருவொற்றியூரில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தொடக்கம். தமிழக முதல்வரின் கனவு திட்டமான விரிவாக்கப்பட்ட முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் தொடங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே. பி. சங்கர் திருவொற்றியூர் தொகுதிக்கு உட்பட்ட அன்னை சிவகாமி நகர் 3வது வார்டில் உள்ள சகாய மாதா பள்ளியில் தொடங்கி வைத்தார். மாணவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யவும் பள்ளிகளுக்கு அவர்களின் வருகையை உறுதி செய்யவும் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. காலை நேரத்தில் ஊட்டச்சத்துடன் கூடிய உணவு கிடைப்பதால் மாணவர்கள் உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் கல்வி கற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திட்டத்தை தொடங்கி வைத்த சட்டமன்ற உறுப்பினர் கே. பி. சங்கர் பள்ளி மாணவர்களுடன் ஒன்றாக அமர்ந்து அவர்களுக்கு உணவை பரிமாறி தனது கைகளால் ஊட்டி மகிழ்ந்தார். அவரும் மாணவர்களுடன் சேர்ந்து காலை உணவை உண்டு திட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தினார். இந்த நிகழ்வில் 3வது வார்டு மாமன்ற உறுப்பினர் தமிழரசன், 5வது வார்டு வட்ட செயலாளர் கே. பி. சொக்கலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவு வழங்கினர். மேலும் மாநகராட்சியின் முக்கிய அதிகாரிகளும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று இத்திட்டத்தின் செயல்பாடுகளை ஆய்வு செய்தனர். இந்த திட்ட விரிவாக்கம் ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்கும் என பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர்.